மலுமிச்சம்பட்டி சாலையில் ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் 3ஆம் நாள் நவராத்திரி கொலு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. இதனை ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடம் பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் செய்தார். நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து விவசாய மக்கள் பயனடைய வேண்டி நவராத்திரி கொலுவின் போது 3ஆம் நாளில் அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக நவராத்திரி பூஜையை முன்னிட்டு பாடல்கள் பாடி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பக்தர்கள் நவராத்திரி வழிபாடுகளை வீட்டிலேயே இருந்து பாதுகாப்பான முறைகளோடு வழிபாடு செய்யுமாறு நாகசக்தி அம்மன் தியான பீடாதிபதி பாபுஜி சுவாமிகள் வேண்டுகோள் விடுத்தார். ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஓம் நாகசக்தி அம்மாவே சரணம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்த நிகழ்வுதான் நவராத்திரி விழா. மகிஷாசுரன் என்ற அரக்கன் இந்த பூமியிலே பல்வேறு அதர்மங்களை செய்து உலக மக்களையும் வானோர்களையும் துன்புறுத்தி வந்தான். அவன் வாங்கிய வரமோ அவனுடைய ஒரு சொட்டு இரத்தத்தில் கீழே பூமியில் படிந்தாலும் அதில் 1000 மகிஷாசுரன் உருவாகல் என்று வரம் பெற்றிருந்தான். அப்பேற்பட்ட அசுரனை அழிக்க முடியாமல் வானோர்களும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் திணறிக் கொண்டிருந்த போது அன்னை ஆதிபராசக்தி நவகிரக நாயகியாக நவராத்திரியாக 9 நாட்கள் விரதம் எடுத்து அந்த 9 நாட்களும் சும்ப நிசும்ப மது கைடரபர் மற்றும் பல்வேறு அரக்கர்களை அழித்து முடிவில் 9வது ராத்திரி மகிஷாசுரன் என்ற அரக்கனை அன்னை பராசக்தி வதம் செய்ததுதான் இந்த நவராத்திரி என்ற விழா. இந்த விழாவை தற்போது கொரோனா வைரஸ் பரவி இருக்கின்ற காலத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் நவராத்திரி விரதம் எடுத்து ஒவ்வொரு அம்பாளுடைய ஆலயத்திலும் பூஜை செய்வார்கள். கொரோனா வைரஸ் பரவி இருக்கின்ற இந்த காலத்திலே இது போன்ற விழாக்களில் பொதுமக்கள் அதிகப்படியால் கூடினால் கொரோனா வைரஸ் பரவும் என்பதை முன்பே உலக சுகாதார மையமும் இந்திய அரசாங்கம் எச்சரித்துள்ளது. அதை கண்டு பொதுமக்கள் அவரவர் இல்லத்திலேயே கலசம் வைத்து அவர் இல்லத்திலே கொலு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அது மட்டுமல்ல, இன்றைய நவராத்திரியிலே 3வது நாளாக ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி அம்மன் அலங்காரம். இந்த அலங்காரத்தினுடைய நோக்கம் கொரோனா வைரஸினால் பாதிப்படைந்த பொதுமக்களுக்கு தொழில் வளம், விவசாய வளம், மழை வளம், செல்வ வளம், கல்வி வளம் சகலமும் கிடைக்கின்ற அலங்காரம்தான் ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி அம்மன் அலங்காரம். இந்த அலங்காரத்தின் மூலியமாக உலகமெங்கும் ஏற்பட்டிருக்கின்ற உணவு பஞ்சமும் இந்த கொடிய வியாதியாக இருக்கின்ற கொரோனா வைரஸும் நீங்கும். அதாவது இந்த பிரச்சனை முதல்ல தீர்ந்துடும். கொரோனா வைரஸுடைய பிரச்சனை தீர்றதுக்கு தான் சிறப்பான பூஜைகளை செஞ்சுருக்கிறோம். இன்று நாகருக்கு மூலிகை அலங்காரம் செஞ்சுருக்கோம், மூலிகை பொடியால். எதற்குனா கொரோனா வைரஸனுடைய தாக்குதலிருந்து நீக்குகின்ற அலங்காரமாக மூலிகை அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த கொரோனா வைரஸ் பாதித்த இந்த காலகட்டத்தில் பக்தர்கள் ஆர்வ கோளாறுனால்
நவராத்திரி முடிந்த தசமி அன்று, விஜயதசமி அன்று, நவராத்திரி இரவு என்றோ ஆயிரக்கணக்கான பேர் எங்கேயாச்சும் கூடினா மீண்டும் கொரோனா வைரஸனுடைய 2வது அலைனால் எல்லோரும் பாதிப்படைவீங்க. அதனால் பக்தர்கள் எல்லாம் செல்லும் பொழுது முகக்கவசம் கட்டாயம் அணிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இருமலோ சளியோ இருந்தால் தயவு செஞ்சு வீட்டில் இருந்துங்க. கூட்டத்தில் யாருக்கும் வைரஸை பரப்பிட வேண்டாம், நான் வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். இந்த நவராத்திரி விழாவானது பக்தர்கள் அனைவரும் அவர்கள் இல்லத்திலே இருந்து வழிபாடு செய்யுங்கள். மனதிலே அன்னை பராசக்தியை நினைத்து தியானியுங்கள். உங்கள் வாழ்வும் உங்கள் வளமும் நிச்சயமாக சிறப்படைய அன்னை பராசக்தி அருள் புரிவாளாக. ஓம் சக்தி.